வணக்கம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நாம் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். உண்மையிலே நான் நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், தற்போது இலங்கை நாட்டிலே பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கின்ற விடயம் இலங்கை நாடு மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழர்கள் வாழுகின்ற எல்லா நாடுகளிலேயும் தற்போது பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் இந்த காவாலி கிருஷ்ணா பற்றி. காவாலி என்று சொல்கிறத விட அவர் ஒரு தமிழர் தாயின் வயிற்றில் பிறந்தன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்டா, அவர் அடிப்படையிலே சொல்லிட்டார். அன்றைக்கு ஒரு வீட்டை போய் ஒரு பிள்ளையோட நீ 18 வயசு மட்டும் பால் குடிக்கிறியா, நீ வெளியே வா என்று சொல்லக்குள்ளே அவர் சொல்லிட்டார். அந்த தாயிட்ட கொடுத்து அந்த கடிதத்தை வாசிக்க சொல்ல ஒரு பெண் தலைமைத்துவம் இன்றைக்கி நாங்கள் மேல் வலிக்குது. உண்மையாக சொல்லவே புல்லரிக்குது. போராட்டம் இல்லாமல் போனதுக்கு பிறகு நாங்கள் எத்தனை வேடிக்கைகளை பார்க்குறோம், எத்தனை பேர் யூடியூப்பாளர்கள் நாடகம் நடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். கவலையாக இருக்குது. நல்லதுக்கும் இல்லை. இவ்வளவு பொறுத்தது கனகாலம், இனி பொறுக்க போகிறது கொஞ்ச காலம், ஓரிரு வருஷங்கள். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர எம்மாலேயும் மேலும். ஆனால் மாற்றம் வந்து கொண்டு இருக்குது. அது பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தும் இந்த காவாலி கிருஷ்ணா அந்த ஒரு பெண் தலைமைத்துவம், ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு உதவி திட்டத்துக்காக பொறுமை காத்திருக்கின்ற வேளையில் அந்த 18 வயது மாணவியை கூப்பிட்டு தண்ட கண் பார்வையிலே பார்க்கணும் மன்றத்துக்காக அவர் சொல்கிறார், மகளை கூப்பிடுங்கோ என்று அவர் ரூமெல்லாம் போய் அந்த புள்ள ஏலா என்ன வீடியோ எடுக்கவனா யூடியூப்பில் போடவனான்னு ஒளிச்சத்துக்கு பிறகும் அந்த பிள்ளையை வர சொல்லுங்கன்னோடனே அந்த அம்மா அந்த விவரத்தை ஒரு லெட்டரை கொடுக்குறா, வாசிக்க சொல்லி ஏதோ அவன் கொடுக்குறான். அவர் சொல்கிறா, நீங்களே வாய்ச்சி காட்டுங்க தம்பியண்டு. அவர் சொல்கிறார், எனக்கு தமிழ் தெரியா, தமிழ் கதைப்பெண், தமிழ் வாசிக்க தெரியா. ஆனால் அவன் சொன்னது உண்மை. புலம்பெயர்ந்த மக்களே, தாயத்தில் உள்ள மக்களே, இந்த அன்றிமார்கள் சூப்பர் ஸ்டார் என்று கும்மாளங்குட்டி ஆடுகின்றார்கள். எம்முடைய இதயம் வலிக்குது. ஆனால் பொறாமையில் அல்ல, எரிச்சல் அல்ல. நாங்கள் இன்றைக்கு நாட்டில் 20 வருஷம் ஆயுதந்திரிக்கு போராடி உங்களுக்காக சிறிய வயசிலிருந்து எங்களுடைய வயசுக்கு போராடி 30 வருஷ போராட்டத்திலேயும் 2.5 வருஷம் தடுப்பில் இருந்தோம். 12,000 சொச்ச பேர். நீங்கள் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லையும் இல்லை, நாப்பர் ஸ்டார் என்று சொல்லையும் இல்லை, கொண்டாடையும் இல்லை புலிகளை, காவல் தெய்வங்களை. ஆனால் இன்றைக்கு காம லீலையில் திரிகிற கிருஷ்ணா போன்றவர்களை சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிற அளவுக்கு அன்றிமாருக்கு நிற்கின்றது. அன்றிமாறு தான் இப்போ மிக பெரிய பிளவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் பைத்தியம் அர்ஜுனாக்கு அன்றிமார்கள் கும்மாளங்குத்தி ஆடினார்கள். இப்போ தற்போது இருக்கின்ற அவன் 29 வயசு 30 வயசு கிருஷ்ணான்றாங்க. அவன் 30 வயசில் 28 வயசு 18 வயசாக இருந்தாலும் 25 வயசாக இருந்தாலும் அவர் புலிகளில் பார்வையில் மன்மதனும் இல்லை, அவர் ஹீரோவும் இல்லை. அவர் சாதாரண ஒரு போஸ்ட்மேன். இன்றைக்கு ஒரு கடிதம் வருதண்டா வீட்டுக்கு கொண்டு கொடுக்குற, ஒரு உதவி திட்டம் வருதண்டா வீட்டுக்கு கொண்டு கொடுக்குற. நாங்களும் 2017ஆம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கையில் செய்கிற இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்றாங்க. ஆனால் ஒரு சிலர் உதவி செய்ய தங்களுக்கு ஆவணப்படுத்த சொல்லக்கா நாங்கள் சில விஷயத்தை ஆவணப்படுத்தி கொண்டு வரோம். 2018 நாங்கள் எல்லா பள்ளிக்கூட பிள்ளைகளிலிருந்து கஷ்டப்பட்டாக்கள் மாவீர குடும்பத்திலேருந்து புலிகள் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள், புலத்திலேயும் தாயத்திலேயும். ஆனால் பம்பரங்கட்டி ஆடையும் இல்லை, யூடியூப்பில் வருமானம் எடுக்கிறதுக்காகவும் இல்லை. நாங்கள் யூடியூப் வருமானத்துக்காக நாங்கள் போராட போகல. எங்களை மக்களில் சுதந்திரத்துக்காகவும், மக்களில் சுதந்திரம் சிங்களவன்ட்டு இருந்தோ ஏனே அந்நிய நாடு இந்தியாட்ட இருந்து நாங்கள் பறித்து எடுத்துட்டோம். இந்தியன் கூட வந்து எங்களோட பெண்கள் பிள்ளைகளை கற்பழித்தது மட்டும் இல்லை, எத்தனையோ விதமாக சூறையாடினார்கள். அதே மாதிரி ஸ்ரீலங்கா அரசும் அப்படித்தான் செய்தார்கள். அவங்ககிட்ட இருந்து எங்களை பெண்களை இளைஞர் யுவதிகளை காப்பாற்றி எடுத்துட்டோம். ஆனால் இந்த இப்போ யூடியூப்பாளர் இந்த காவாலிகள்கிட்ட இருந்து காப்பாற்றி எடுக்கிற மிகப்பெரிய கடினமாக இருக்குது. கையேந்தும் சமூகம் எங்களோட சமூகத்தை வறுமையை வச்சு
தங்களோட செக்ஸ் லீலைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதான் உண்மை. சொல்லப்போனால் இதுக்கு செம்பு தூக்குன்ற ஒரு சிலர், இந்த செம்பு தூக்குன்றவர்களுக்கு பதிலடி அடிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டமும் செய்யாது, இலங்கையில் இருக்கிற சட்டத்திட்டமும் செய்யாது. ஆனால் புலி மட்டும்தான் இந்த பதிலடியை கொடுக்கும். ஆனால் எங்கிட்ட ஆயுதம் இல்லைண்டு தான் நாங்கள் இன்றைக்கு மௌனிக்கு ஏன் நாங்கள் இப்படி நிலைமைக்கு இருக்கிறோம்ண்டு. ஆயுதம் எங்களோட தேசிய தலைவர் ஆரம்பத்தில் ஆயுதத்தோட தன்மானத்துக்காக போராடலை. அல்பர்ட் துரையப்பா சுடக்குள்ளையும் ஆயுத பலம் இல்லை. எங்களோட தேசிய தலைவர் மனபலம் தான் இருந்தது. மனபலம் இருக்குது. மனபலம் இருந்தால் ஆயுத பலம் வரும், பணபலம் வரும், ஆள்பலம் வரும். மனபலம் இருக்குது, மனபலம் இருக்குது, தில் இருக்குது. ஆனால் வேதனை இருக்குது. இனிமேல் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை நாங்கள் எடுக்க போகிற ஆயுத போராட்டம். அப்படித்தான் வந்தால் கூட நாளைக்கு இலங்கை அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன் விசாரணையில், நீங்கள் எங்கட நாட்டை காப்பாற்றணும், இளைஞர் யுவதிகளை இந்த ஜூட்டிப்பாளர்கள் காவாலியிலிருந்து காப்பாற்றணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகள் கையில் நாங்கள் காப்பாற்றணும். அதுக்கு எங்கட போராளிகள் ஒற்றுமையாக இருக்கணும். ஆயுத ரீதியாக இல்லை, அரசியல் ரீதியாக. இந்த காவாலிகளை அந்தந்த சம்பவம் நடக்கிற இடத்துல உடனே போய் இவங்களை 10 பேர் நாங்கள் புலிகள் பிடிச்சி கொண்டு போய் கதை பேச்சில் அடித்து முன்னம்பல் பின்னம்பல் இந்த கீழ்ப்பல் மேல்பல்லாம் தட்டி போட்டு கொண்டு பொலிசில் ஒப்படைக்கணும். இனி மேல் இவங்கள் அந்த பொம்பளையில்கிட்ட லீல விடக்க தத்து கதைக்கிறதுக்கு பல்லு இருக்கக்கூடாது. சொல்லு மாற்றமாக இருக்கணும். இந்த கிருஷ்ணா சொல்கிற எனக்கு தமிழ் வாசிக்க தெரியான்ற அந்த வீட்டுக்கு பூந்துட்டு என்னண்டா அவற்றை ஏன் உண்மையில் தமிழ் வாசிக்க தெரியும். அவன் சிங்கள பிரதேசத்தில் படித்தவன் தானே, அதால் அவனுக்கு அந்த தமிழ் புத்தி இல்லை. சிங்களவன் புத்தி தான் கூட இருக்குது. ஆனால் சிங்களவன் இப்போ நல்லா இருக்கிறான். சிங்களவன் தமிழனை மதிக்கிறான், பண்பாடு இருக்குது, பழக்க வழக்கம் இருக்குது. அதுவும் பொலிசுமாரை விட இராணுவம் சிஐடிமார் உண்மையாக தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறாங்க. ஏன்னா அவன் வீரர்கள் யுத்தம் செய்தவங்க. ஆனால் அந்த பொலிசுமாறு தான் கெட்ட குணங்கள் இருக்குது. ஆனால் அவங்கள விட கேவலமானவங்கள் இந்த கிருஷ்ணான்ற நேற்று பிறந்த தருதலை. அவர் பெருசாக நினைச்சு கொண்டிருக்கார், புலிகள் இல்லாத தேசத்தில் தாங்கள் தான் ஹீரோண்டு. இந்த அண்டிமாருக்கு என்ன ஓப்பனாக சொல்ல போனால் பலவிதமாக சொல்லலாம். ஆனால் அண்டிமார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அண்டிமாரே நீங்களாம் எங்கே போனீங்க? நாங்கள் போராடக்க, நாங்கள் புனர்வாழ்வில் இருக்கக்க, எங்கட புலிகள் புனர்வாழ்வில் 10,000 சொச்சம் பேர் இருக்கக்க, 5 டொய்லெட்டில் 500 பேர் கழிவறையில் காத்து கொண்டிருக்க. விடியப்புறம் 3 மணிலேருந்து 10 மணி மட்டும் தண்ணி காத்து கொண்டிருக்க. மாறி நேரத்தில் மழை பெய்தால் புனர்வாழ்வு டெக்கினிகள் கொளிச்சு நெழுக்குளத்தில் இருந்த போராளிகளுக்கு தெரியும். புழு வேறு டொய்லெட்லேருந்து பிட் வெடிச்சிடும். சமைப்பம் அட்டியண்ட மாதிரி பாந்தோடும் தண்ணி, ஒரு கீரையும் ஏதோ ஒரு கறி சோயா மீட்டும் அவிச்சு சாப்பிடுவோம். 2 வருஷம் கழிதுண்டம். இன்றைக்கி 14 நாள் சிறையில் இருந்ததுக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி கத்தி கொண்டிருக்கிறீங்க. அவன்கிட்ட காசை கொடுத்தானா? அவன்கிட்ட அம்மா அப்பாவோட காசை கொடுத்தானா? அவன் கஷ்டப்பட்டானா? அவன்கிட்ட அப்பா சாதாரணமாக மாட்டு இறைச்சி கடைக்கு இறைச்சி வெட்டுற ஒரு ஆள். நான் 2-3 வருஷத்துக்கு முதல் கிருஷ்ணா கடும் கஷ்டப்பட்டவன். அவற்றை வளர்ச்சியிலேயோ அவற்றை செயல்லையோ எங்களுக்கு பொறாமை இல்லை. நாங்கள் புலிகள், எங்களோட மக்கள் எல்லோரும் அவருக்காக சேர்த்து தான் நாங்கள் போராடினோம். எல்லாருக்காயும் சேர்த்து நாங்கள் போராடினோம். இன்றைக்கு வலிக்குது. ஆனால் அவர் செய்கிற செயல் திட்டம் முழுக்க எங்களோட மக்களை நையாண்டி பண்ணுற, நளினம் பண்ணுறது, கேவலப்படுத்துறது. அண்டிமாரை வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு ரூம் போட்டு கொழும்பில் நிற்கிறது, ரூம் போட்டு நின்று ஏர்போர்ட்டுக்கு போக கட்டி பிடிச்சி கொஞ்சம் குழாவுறது. அது புலிகள் ஓகே. இன்றைக்கு நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்க புலிகளை மக்கள் ஆதரிச்சிருக்கின்றார்கள். கணவன்மார் இருந்துட்டு மனைவிமாரையும் விட்டு எங்களை 2007 நான் சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ரோட்டு கிடக்கணும். உதாரணத்துக்கு அலஸ் தோட்டம் இருந்து ஆமிரை போயிட்டு 6ஆம் கட்ட தண்ணி செக் பாயிண்ட்டு கிடக்கணும். அதில் ஃபுல்லாக செக் பண்ணுறோம். தன்னுடைய மனைவியை கணவன் நின்றுட்டு தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் மோட்டார் சைக்கிளையும் தந்து எம்மிடம் நான் புலி, நான் இடுப்பில் பிஸ்டல் இருக்கு, என்ற இடுப்பில் எம்எல்டி பிஸ்டலும் ஒரு பக்கம், ஒரு மேசனும் இன்னொரு எக்ஸ்ட்ரா மேசன் ஒன்று வச்சுருக்கேன். எம்எல்டி பிஸ்டலும் வாய்க்குள்ளே குப்பியும் வச்சுட்டு நான் சாம்பத்திய பாலம் கிடக்க மோட்டார் சைக்கிளில் வாரேன். MT-90 மோட்டார் சைக்கிளில் மனைவி பின்னுக்கு இருக்குது, பிள்ளையை வச்சு கொண்டு ஒரு வயசும் இல்லை அந்த பிள்ளை படிவான் உள்ள. உடனே கருணாக்குழுன்னு விசாரிக்குது, மோத்துக்கு கருப்பு சீலை கட்டி
நேவிக்காரன் நின்று செக் பண்ணுறான், ஆமி நின்று செக் பண்ணுது. நான் ஜம்பரோட தான் வாரன். இடுப்பில் பிஸ்டல் இருக்கு, எம்எல்டி எக்கி விட்டால் பிஸ்டல் ஜட்டிக்குள்ளே போயிடும். சின்ன பிஸ்டல், எம்எல்டி பிஸ்டல் சின்னந்தான். எக்கி விட்டேன்டா, வாய்க்குள்ளே குப்பி இருக்கு. இஞ்சால எஸ்டா மேசன் அருணாக்கோடியை சேர்த்து சுற்றி வச்சுருக்கேன். அண்டைக்கு என்ன ஆமி அரெஸ்ட் பண்ணா, நேவியா ஆமியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா, நிச்சயம் அரெஸ்ட் பண்ண. அதில் பிடிக்கிற சந்தேகத்தில் பிடிக்கிற 2 பேரோ 3 பேரோ நான் சுட்டு போட்டுருவேன். தப்பனை குயிக்காக சுட்டுவேன். சுட்டு போட்டு என்னோட வந்த பிள்ளையும் மனைவியும் சுட்டிருப்பேன். இது ஆண்டவர் மேலே மாவீரர் மேலே சத்தியம். ஏன்னா வந்த மனைவியை விட மாட்டான் அரசாங்கம், கற்பழிச்சே கொண்டுருவான். மனைவியும் பிள்ளையை சுடாடி மனைவியை சுட்டு போட்டு தான் நான் செத்திருப்பேன். ஏன்னா அவளை என்னோட வந்த கட்டாயம் புலி என்ற அடிப்படையில் அப்படித்தான் நாங்கள் 2007 மாவிலார் சண்டை நடந்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வன்னிக்கு வந்து நடவடிக்கை செய்து, அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அந்த பொயிண்டால் கடந்து கணவன் மனைவி போகிற மாதிரி நாங்கள் போயிட்டோம். பின்னால் வந்தவனை பிடிச்சி புலி என்று விசாரித்து கொண்டு இருக்கான். அதுக்கு அந்த அக்கா சொல்லி கொண்டு வர பாருங்க, என்ற பேர் வேற ஒரு பேர் சொல்லி சிரித்து கொண்டு வர பாருங்க, உண்மையான புலியை விட்டுட்டு அந்த பொடியனை பிடிச்சி விசாரித்து கொண்டு உருட்டி கொண்டு இருக்கிறான் சிங்களவன். சொல்லி கொடுத்தா மட்டும்தான் சிங்களவன் பிடிப்பான் புலி என்று, மற்றபடி ஊவத்தில் பிடிச்சிக்க மாட்டான். ஆனால் நாங்கள் ஊவத்திலையும் பிடிப்போம், எல்லாத்தையும் அறிவோம். பொல்நாயத்துறை அப்படியான போராளிகள் தான் நாங்கள். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் பொம்பளைகிட்ட லீல விட்டதும் இல்லை, பொம்பளைகிட்ட லொல்லு பேசியதும் இல்லை. ஆனால் பொம்பளையில் கொண்டு எங்களை கொண்டு விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் எங்களை தேவைக்கு பயன்படுத்தினோம். ஏன்னா அந்தளவுக்கு கட்டுப்பாடு, இறுக்கம், பழக்க வழக்கம், பண்பாடு, ஒழுக்கத்தை கற்று தந்தவர் தலைவர். இராணுவ கட்டுப்பாட்டுக்கு நின்றாலும் ஒரு முகோர் மாதிரி மனசில் கை வைக்கக்கூடாது, சேட்டை விடக்கூடாதுன்னு எங்களுக்கு படிப்பிச்சிருந்தவர். எங்களுக்கு அப்போ காம குணம் இல்லை, எங்களுடைய லட்சியம்தான் முன்னுக்கு இருந்து நாங்கள் நடவடிக்கை செய்யணும், நல்லதாக செய்யணும், வெற்றி அளிக்கணும், மக்களை காப்பாற்றணும், உலகம் எங்களோட போராட்டத்தை அங்கீகரிக்கணும் என்று தான் நாங்கள் போராடினோம். ஆனால் இன்றைக்கு வலிக்கின்றது. நீங்கள் நடு ரோட்டில் நின்று ஒரு பொண்ணிடம் கிருஷ்ணா அவர்கள் கேட்குறார், வலிக்குது அக்கா, நீங்கள் எத்தனாம் ஆண்டு உங்களோட கணவர் செத்த? 2011ஆம் ஆண்டு. அப்போ என்னண்டு இப்போ 3 வயதில் பிள்ளை இருக்குன்னு கேட்குறார். அதுக்கு அவள் விளக்கம் சொல்கிறா, அவர்கிட்ட தம்பி என்னோட இருந்தது, அதால் புள்ள தங்கிட்டு அவரும் செத்துட்டார். அடே கிருஷ்ணா, மடையா மோடா பைத்தியகாரா, நீ பேரானையில் சிங்களவன் படித்த சிங்கள பற்றிய காட்டுறேன், மோடா ஒரு கேவலம் கட்டவனி நீ கேள். அவகிட்ட எப்போ கணவர் செத்தது, எப்போ புள்ள உண்டான, இந்த 3 வயது புள்ள இருக்கு, எத்தனை பேர் கேட்பாங்கட்டு கேள். அதில் பிழை இல்லை. அது ஏண்டா நீ லைஃப்பில் வீடியோ எடுக்கிறாய், அப்போ உனக்கு யூடியூப்லேயும் வருமானம், புலம்பெயர்ந்த அஞ்சிமாரும் வருமானம், புலம்பெயர்ந்த ஒரு சில செம்புகள், இயக்கத்துக்கு துரோகமான செம்புகளும் உனக்கு காசு வருமானம் தாராங்க. இயக்கத்துக்கு துரோகம் செய்தவர்கள் தான் உனக்கு உதவி செய்கிறார்கள். எங்கிற மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தான் உனக்கு உதவி செய்கிறார்கள் முழு பேரும். ஆனால் உண்மையானவங்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்ன காரணம் என்றால், கர்ணா இருந்தவன் ஆனர சண்டை, ஜேசுக்குற சண்டை, ஏன் சூரிய சண்டை, பல களங்கண்ட கர்ணா ஜெயந்தமடையனியோட பெரிய கதாநாயகன். பால்ராஜ் என்ன கர்ணாலாம் பெரிய கதாநாயகன், ஹீரோ. சண்டையில் பிளவிட்டான் என்றோ அன்றோ அவன் துரோகி. அன்பார்ந்த புலம்பெயர்ந்த அண்டிமாரை, இந்த கிருஷ்ணாவுக்கு உதவி செய்கிற நபர்களை நாங்கள் புலிகள், போராளிகள் சொல்கிறோம். நான் சின்ன ஆள் இல்லை, இந்த வயசுக்கு 20 வருஷம் போராடி இருக்கிறேன். 14 வயசில் இயக்கத்துக்கு வந்து 2009 வரும் வரைக்கும் அது பொல்நாயத்தூரில் 20 வருஷம் இருந்திருக்கு. எங்களை போல பல தளபதிமார் இருக்கின்றார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், புலம்பெயர்ந்த அண்டிமாருக்கும் புலம்பெயர்ந்த தேசத்துறை கிருஷ்ணாவுக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சொல்கிறேன். நானும் தான் இயக்கத்தில் கர்ணா இவ்வளவு நன்மை செய்த கர்ணா துரோகம் செய்தோனே துரோகப்பட்டத்தை எடுத்தான் எங்களோட மக்களுக்கு எதிராக. அதே மாய்த்தான் எவ்வளவு நன்மையும் செய்தால் அவன் செய்த துரோகம் வந்தா அவனை தட்டி கழிக்கப்படுவார். மக்களுக்கு ஒரு துரோகம் செய்தான், அதுதான் இயக்கம் வளர்த்த வளர்ப்பு. அதே மாதிரி தான் கிருஷ்ணா 1000 நன்மை செய்திருந்தாலும் அவர் வீட்டு பணத்தில் செய்யலை, அவர் வருமானத்துக்காக தான் செய்தவர். 4 பேரை கூட்டிக் கொண்டு டப்லெட் பாவிச்சு கொண்டு தான் அவர் கதைக்கிறார், சுயநினைவோட கதைக்கிறார் இல்லை. ஏன்னா அவருக்கு எப்போ கதைக்கிறேன், என்ன செய்கிறேன், இன்றைக்கு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் விளைவு வருமா, அது வருமா சிந்திக்காமல் குப்பரை படுத்து கொண்டு உடம்பு பிடிக்கிற மாதிரி 2 அண்டிமாரையும் தலைமாட்டில் வச்சு கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கிறார். அவங்களோட பெட்ரூமுக்கு போயிட்டு பிழை செய்தால் அவன் பிழை தான். நீங்கள் தட்டி கழிச்சு பாருங்க, அவனுக்கு செம்பு தூக்கி சூப்பர் ஸ்டாரு அது இதுன்னு சொல்லி 10 லோயரை வச்சு காசை கொடுத்து வாதாடாதுங்க, தயவு செய்து வாதாடாங்க. இன்றைக்கு உங்களுக்காக, இந்த புலம்பெயர்ந்த தேச அண்டிமாருக்காக, இவனுக்கு உதவி செய்கிறவனுக்காக எங்கிற போராளிகள் இன்றைக்கு உதவி செய்து 30 வருஷமா இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு லோயர் எலும்பு இல்லாமல் இருக்குது.
அதே மாதிரி எத்தனை உதவி செய்த சாப்பாடு தந்த மக்கள் இன்றைக்கு 30 வருஷமாக ஜெயிலில் இருக்கின்றார்கள். இந்த ஆனந்த சுதாகரன் என்ற ஒரு போராளி இன்றைக்கும் வரைக்கும் ஜெயிலில் இருக்கின்றார். அவர் போராளியிலே அது 2ஆம் பட்சம். அவர் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறார். நல்லாட்சி அரசாங்கம் தொடங்கி அதுக்கு ஒரு 5 லோயரை வச்சு வாதாடையலாம். ஆனால் அந்த காவாலி கிருஷ்ணாவுக்கு 10 லோயர் எழும்புறீங்க. என்ன காரணம்? பணம் 10 செய்யும். பணத்துக்காக நான் கேட்குறேன். இந்த லோயர் விடயத்தை காட்டுறேன். 6 லோயர் என்றவர் மணிவண்ணன் தம்பியாம். அவருக்கு நான் புலியாக இருந்து சொல்கிறேன், என்னடா உங்களை விட எங்கட போராட்டம் நீடிச்சிருந்தா நாங்காண்டா நீதிபதி, நாங்காண்டா தண்டனை கொடுக்குற எல்லாருக்கும். புலிகள் பொல்லாயத்துறை உங்களோட லோவை காட்டுறீங்க. இந்த பாருங்க, மணிவண்ணன் தம்பியாம் வெற தலைமையில் தான் 10 லோயர் மாதிரி எழுப்பியிருக்காங்க. வேற வாயப்பாருங்க. இவன் ஒரு காசுக்காக தன்னுடைய அக்கா தங்கச்ச கற்பழிச்சாலும் கிருஷ்ணா இவன் காசுக்காக பணையில் எடுத்து விடுறாள் தான் இந்த இவ்வாறான லோயர் மாதிரி சட்டத்தரணிகள். வேற பேரை பொருங்க வாரம் சிரேஷ்ட சட்டத்தரணி பாருங்க. இந்த கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக சிரேஷ்ட சட்டத்தரணி விஸ்வலிங்கம் திருக்குமரன் தலைமையிலான 10 பேர் வடிவாக கேளுங்க. 10 பேர் கொண்ட சட்டத்தரணி குழு 10 பேர் கொண்ட சட்டத்தரணி குழு இன்று ஆஜராகி தோல்வி அடைந்து விட்டனர் கோர்ட்ஸில். இவற்ற தலைமையிலான 10 சட்டத்தரணிகள் எழும்பி இன்றைக்கு தோல்வி அடைஞ்சு விட்டனர் கிருஷ்ணாக்கு ஆதரவா. அன்பார்ந்த மக்களே பாருங்க, இவர் யாழ்ப்பாணத்தில் மணிவண்ணன் மேயராக இருந்த மணிவண்ணன் தம்பி. ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் அன்பார்ந்த மக்களே, இன்றைக்கு இளஞ்செழியன் ஐயா ஜட்ஜா இருந்தால் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. இந்தவன் இரவு 10 மணிக்கு இருட்டுப்பட்டதுக்கு பிறகு அந்த வீட்டை போய் அந்த 18 வயது பிள்ளையை கூப்பிட்டு வல்கட்டாயமாக வீடியோவில் நிற்க சொல்லி அந்த அம்மாக்கு கிண்டல் பண்ணி அந்த பிள்ளைக்கு கிண்டல் பண்ணி அந்த பிள்ளை ஒரு ஐஸ்வர்யா ராயான்னு சொல்லி கேலி பண்ணதுக்கு இளஞ்செழியன் ஐயாவுக்கு அந்த வீடியோ காட்டியிருந்தா இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இளஞ்செழியன் ஐயா நீதிபதியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அடுத்த கதை இல்லை. இளஞ்செழியன் ஐயா போராளிகள் புலிகள் நாட்டுக்காக தியாகம் செய்தவனை மட்டும்தான் மதிப்பார் இளஞ்செழியன் ஐயா. நான் இளஞ்செழியன் ஐயாவை நேரிலேயும் சந்திச்சிருக்கேன், சில கேஸுகளில் போயிருக்கேன். மற்றபடி களவு பொம்பளை கேஸு அடிபுடி கேஸுக்கு இளஞ்செழியன் ஐயாட்ட மன்னிப்பே இல்லை. இளஞ்செழியன் ஐயா அன்றைக்கு இருந்திருந்தால் நீங்கள் 10 பேர் லோயர் மாதிரி இந்த கிருஷ்ணா காவாலிக்கா எழும்பக்குள்ளே இளஞ்செழியன் ஐயாவுக்கு விளங்கிடும். இதுக்கு காசு தான் வேலை செய்து. அப்பவும் படுகள்ளன் கிருஷ்ணான்னு சொல்லி உடனே தீர்ப்பு அளிச்சிருப்பார். நீ இரவு நேரத்தில் அந்த பிள்ளையை போய் வல்கட்டாயமாக யூடியூப்பில் நிற்க சொல்லி கூப்பிட்டதும் அந்த அம்மா கிட்ட எனக்கு தமிழ் தெரியா, நான் பாசிச்சிக்க மாட்டேன், நீ சிங்களம் தான் பாசிப்பாய், அது தெரியும், நீ அந்த சிங்கள கலாச்சாரம் கொண்டபடியா இன்றைக்கு எங்களை தமிழ் பெண்களை கேவலப்படுத்துறாய், 1500 பேருக்கு நீ உதவி செய்தால் தானே உண்ட காசுலையா நீ ஒரு போஸ்ட்மேன், வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறத கொண்டு கொடுக்குற உனக்கு ஒரு போஸ்ட்மேன், அது புலம்பெயர்ந்த அஞ்சி மாதிரி ஒரு சிலவர்கள் உனக்கு செய்கிற வேலை. ஆனால் இளஞ்செழியன் ஐயா இருந்தால் நீ இரவு போய் அந்த பிள்ளையை டோர்ச்சர் பண்ணதுக்கு உனக்கு உடனே இன்றைக்கு ஆயுள் தண்டனை அடிச்சிருப்பார் இளஞ்செழியன் ஐயா. கட்டாயம் அவருக்கு இந்த இவ்வாறான பிரச்சனையில் பிடிக்காது. அவர் தான் நீதிபதி. அதே மாதிரி இப்போ இருக்கிற நீதிபதி நல்ல நீதிபதி. 10 பேர் எழும்பியும் அந்தால் பிணம் கொடுக்கல. உண்மையாக நல்ல நீதிபதி, தலை வணங்குறோம், வாழ்த்துகிறோம். இந்த கிருஷ்ணா விவகாரத்தில் இருந்த நீதிபதி அவர்களே, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளி ஆகிய நாங்கள் வலிக்குது ஐயா, எங்களோட மக்களில் வேதனையை நினைக்க கவலையாக இருக்குது ஐயா. ஆனால் அல்ற பிள்ளைக்கு பால் கிடைக்கும் நித்தவும். ஆனால் இன்ற ஒரு நாள் உண்மை வலிக்கும். புலிகள் வடக்கு கிழக்க ஜன ரீதியில் ஆளக்குள்ளதான் எல்லாருக்கும் எங்களோட மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் அந்த ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சட்டத்தரணி விஸ்வலிங்கம் அவர்களே, என்ன அவரோட பேர் எனக்கு ஞாபகத்தில் வரல, மீண்டும் ஒரு முறை வாழ்த்து அவரை காட்டுறேன். என்ன திருக்குமரன், விஸ்வலிங்கம் திருக்குமரன் சட்டத்தரணி மணிவண்ணன் தம்பி அவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயக் கந்தசாமி இன்பராசா, நாங்கள் உங்களுக்காக சேர்த்து தான் போகிறாங்க. நாங்கள் நீ சட்டத்தனியார் ஜனாதிபதியாக இருந்து கொள். நீ இவ்வாறான கேடுகட்ட இவனுக்கு நீ 10 பேர் லோயரோட நீ எழும்பி அவனுக்காக வாதாடினீங்கன்னா உனக்கு எத்தனை லட்சம் காசு வந்தது? புலம்பெயர்ந்த 5 பேர் அனுப்பினது, இவனுக்கு இந்த காவாலி கிருஷ்ணாவுக்கு உதவி செய்தவன் அனுப்பினவன். சொல்லு, மக்களுக்கு சொல்லு. 1 ரூபா காசுன்னா நீங்கள் 10 பேர் லோயர் எழும்புவீங்களாடா? அது என்னடா பெரிய மாவியா டீம். என்ன கனையமுல்ல சஞ்சீவிக்கு கூட 10 பேர் எழும்ப மாட்டான். அவன் பெரிய பாதாள கோஷ்டி தலைவன்.
அதே மாதிரி இன்றைக்கும் விடுதலை புலிகளால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 16 வருஷங்கள் கடக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு இயக்க வழக்கு இருந்து கொண்டிருக்கு எத்தனையோ போராளிகளுக்கு. ஒரு லோயர் பிடிக்க 10,000 கொடுக்கறதுக்கு போராளிகளுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. வாதாடுறதுக்கு விடுதலை புலிகள் சம்பந்தமான கேஸுகள் எங்கே கிடந்த கிருஷ்ணா புலத்தில் இருக்கிற 5 பேரும் இந்த காவாலி இயக்க மக்களுக்கு துரோகம் செய்த காவாலிகளும் வளர்க்குறதுக்கு அவர்கள் அனுப்பின காசை வச்சு நீங்கள் 10 லோயர்மார் எழும்பினாலே தெரியும் தானே அவன் குற்றவாளிகள். நல்லவனுக்கு 10 பேர் நீங்கள் தியாகத்தில் எழும்பினாண்ட உங்களோட இதையே சுற்றிட சொல்கிறாங்க. சொல்லுங்க திருக்குமரன் அவர்களே, விஸ்வலிங்கம் திருக்குமரன் சட்டத்தரணி யாழ் மாவட்ட மேயராக இருந்த மணிவண்ணன் தம்பி அவர்களே, இம்பராச சொல்கிறேன். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி ஒட்டுமொத்த புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சிக்கு தலைவராக இருக்கிறேன் நான். நீ சொல்லுவான் விஸ்வலிங்கம் அவர்களே, இந்த பதிவு நீண்ட பதிவு எல்லாரும் பாருங்கள். ஆனவடியா இந்த புலிகள் சம்மந்தப்பட்டவங்கள் புலிகளுக்கு ஆதரவு செய்தவங்களுக்கு ஒரு லோயர் நீங்கள் போய் ஃப்ரீயாக வாதாடுங்கடா 7 மணி. ஏண்டா காசுக்காக உங்கள் அக்கா தங்கச்சிற கற்பத்தின்றவனையும் வழியில் எடுத்து விடுவீங்கடா நீங்கள். அப்படித்தானே அவன் செய்கிறான். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறான். ஏன்னா கிருஷ்ணாட முகத்தை பாருங்க முதல். அவன் போதை, அதாவது நல்ல இதோட இருக்க. அவனுக்கு கதைக்கு தெரியுமா? கதைக்கு தெரியும். ஒரு புள்ள கனடாவில் இருந்து எடுத்து கத்து, அண்ணா யூடியூப்பில் இருக்கிற இந்த படத்தை எடுத்து விடுங்க அண்ணா, வீடியோவில் இருக்கிற நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கிருந்து என்னென்று எடுக்கிறேன். அப்போ என்ன கதை இது? அது மட்டுமா அவன் கதைக்கிறான்? அவன் எப்படி கதைக்கிறான்? எங்கட சமுதாயம் எங்கட மக்கள்கிட்ட இன்றைக்கும் கிருஷ்ணா நீ வெளியில் வா, உங்களுக்கு தண்டனை சட்ட ரீதியாக தான் தண்டனை, நாங்கள் ஒன்றும் இல்லை. புலிகள் போராளிகள் முழு பெருங்கேள்வி கேட்கணும். எந்த மாவட்டத்தில் எந்த கிராமத்தில் எந்த இடத்துல உங்களோட ஏரியாவுக்குள்ள கிருஷ்ணா இனிமேல் உதவி செய்ய வந்தாலும் எங்கேருந்து உதவி வந்தது, எவ்வளோ வந்தது? வெளியில் நெல், வெளியில் வச்சே காசை கொடு, உனக்கு அப்படித்தான் வந்தால் காசு இருந்தால பேரை சொல்லு, வெளியிலேருந்தே போயிடணும். பொம்பளையிட்ட லீல விடக்கூடாது. இன்றைக்கு சரியாக புலம்பெயர்ந்த அண்டிமாரும் இவனுக்கு உதவி செய்கிறவன்களும் இருந்தால் அந்த புலம்பெயர்ந்த கேவலமான அண்டிமார் கொஞ்சம் புருஷமாருக்கு சமைச்சு கொடுங்க படியா. அப்போ நீங்களும் ஒழுங்காக சொல்லணும் கிருஷ்ணாவுக்கு இஞ்சவா புலம்பெயர்ந்த மக்களை உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் கிருஷ்ணான்றல்ல எவனாக இருந்தாலே நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து உதவி செய்தால் நிச்சயமாக நீங்கள் குறைஞ்சது அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட கொடுக்கும் அந்த உதவியை. அவங்களுக்கு தன்மானம் பழக்கம் அதில் போராட்டத்தில் இருந்தவங்க கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு கொடுங்க. புலியலிங்குறையில் வேலை செய்தவங்க, டிஆர்ஓவில் வேலை செய்தவங்க, தமிழில் வைப்பகத்தில் வேலை செய்தவங்க, சேரன் சோழன் பாண்டியலில் வேலை செய்தவங்க, வருவாய்த்துறையில் வேலை செய்தவங்க, நிர்வாக செயலில் வேலை செய்தவங்க, அல்லது விடுதலை புலிகளில் நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பண்பாடு பழக்க வழக்கம் தெரியுமே என்ற தேசிய தலைவர் வளர்த்திருக்கிறார். எங்களை மக்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களோட அந்த உதவியை செய்யுங்க நீங்கள். அல்லது கொஞ்சம் வயது முயர்ந்தவர்கள் கூட உதவி செய்யுங்க. ஒரு 45-50 வயது அல்லது 40 வயதுக்கு மேற்பட்டாக்களோட செய்ய அவங்க இந்த பெண்களில் போக மாட்டாங்க. விளங்கிட்டா அவங்க நீட்டாக செய்வாங்க அந்த உதவியை. மற்ற அந்த உதவியை செய்ய எக்காரணம் கொண்டு 5 மணிக்கு புறம் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓர்டர் போடுங்க. காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே உங்களோட உதவியை செய்யுங்க. இரவுப்பட்ட நேரத்தில் இழந்த பிள்ளைகள் பெண் தலைமைத்துவமோ எங்கேயும் உதவி என்று போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் நிர்வாகம் கட்டாயம் சரியாக வரும். அதை விட்டுட்டு கிருஷ்ணா செய்த நல்லம் பாருங்க. இது கொஞ்சம் நீண்ட பதிவு தான் பாருங்கள். இந்த அடுத்த இன்னொரு ஆள் அவருக்கு கிருஷ்ணாவோட கதையை கேளுங்க. அவரோட கதையை ஒரு கொஞ்சமாக தான் காட்டுறேன். இப்போ 23 நிமிஷம் கடந்துட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த பாருங்க அவரை லீலையே பாருங்கள். சரி யோசிச்சு பாருங்கள். அவர் இந்த ஒரு அம்மாவுக்கு முன்னுக்கு வச்சு சொல்கிறார், இங்கேருந்து கையாட்டாமல் வீட்டிலேருந்து கையாட்டுங்க. நான் பச்சையாக சொல்கிறேன், கையாட்டுங்கட்டா என்ன அர்த்தம் சொல்லி படிச்சிருக்கிறேன். வீட்டிலேருந்து கையாட்டுங்க ஏண்டா என்ன டபுள் மீனிங் கதைகள். கிளவி அம்மா தாய் தந்தை இவனெல்லாம் ஒழுங்கான அம்மா அப்பாவுக்கு பிறந்திருப்பானே. அப்பாவே மாடாக இருக்கிறண்டா இவனே மாட்டு புத்தி தான் இவனுக்கு இருக்கு. இவ்வாறான நபர்களால் நீ அம்மா அப்பாவுக்கெல்லாம் கேவலம் வருது. நான் பெறுற போல நல்லா இருந்தால் தான் எந்த அம்மா அப்பாவுக்கு நல்லதாக இருக்கும். நான் போராட்டத்தில் இருந்தேன். எங்களோட தலைவர் எல்லாத்தையும் பண்ணுது. அப்போ இவன் வீட்டன் அது மட்டும் இல்லை. இந்த அவருக்கா இன்னொரு ஆள் வக்காலத்து வாங்குறார், டியூட்டிப்பாளர். அப்பா சரி இன்னொரு லண்டன்காரன். இவரை பாருங்க, இவருக்கு எடுக்க தூக்குறாரு இல்லை, இவரே ஒரு ரவுடிமாக இருக்கிறார். இவரை பாருங்க எப்படி மன்மத லீலர். இவர் கிருஷ்ணாவுக்கு ஆதரவு எதிர்ப்பாக கதைச்ச சக்தி ஊடகத்தில் செய்தி ஆசிரியர் கிருஷாந்த் அவர்களுக்கு எடுத்து பேசுகிறார். நான் இவருக்கு 2-3 எடுத்தேன் ஃபோன் நம்பரில் ஃபோனை கட் பண்ணிட்டார். அவருக்கு தெரியும் புலி கதைச்சா பயம், புலியண்டா பயம், இவனுங்களுக்கு பேதி. அப்போ இவனுங்கள்லாம் இயக்கத்துக்கு துரோகம் செய்து மக்களுக்கு துரோகம் செய்தவனுங்கள்லாம் கிருஷ்ணாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். இவர் உண்மையில்
சரியான ஒரு தமிழ் மகளாக இருந்தால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் எந்த நம்பருக்கு இவர் இந்த டியூட்டி பார்க்கணும் எடுத்து என்னோட கதைக்கிட்ட அவருக்கு நான் தகுந்த பதிலடி கொடுக்குறேன். கிருஷ்ணாவுக்கு ஆதரவான ஆள்வர் என்ற நம்பரை நான் யூடியூப்பில் போட்டு எடுக்கட்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆள் வக்காலத்து வாங்குறேன் காட்டும் உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வாரம் இதுக்கு இப்போ மனத்தியால கணக்கில் கதைக்கணும். எங்களோட வேதனையில் கதைக்கிற நவன்களுக்கா இந்த பரதேசிகளுக்கா மற்ற பாருங்கோ. இன்னும் இன்னொரு லீலையை பாருங்க போடுங்க. ஒரு பாசத்துல பார்த்துட்டு என்னண்டா இது வேண்ட முகரையை பாருங்க. பிரவுடி மாய் ஒரு அம்மாவை இப்படி ஒரு வயசான அம்மாவே பயப்படுறான் வெளியில் வாரத்துக்கு வேணுங்களுக்கு நம்பி. அப்போ பாருங்க, இந்த அம்மா உதவியும் பண்ணா ஒன்றும் பண்ணா பாசமும் பண்ணா நீ இந்த டைமில் வரவனா தனியாக ஆம்பளை இல்லாத விட்டையும் பாருன்னு சொல்லி கேட்குறான். இந்த கிருஷ்ணாவை பார்த்தா ஒரு ரவுடி மாய், இவனுக்கு கதைக்கே தெரியாது. ஆனால் அன்டி மாதிரி என்ன இனிப்பே தெரியாது. என்னட்ட ஒரு அம்மா முந்த நாள் கதைக்க ஒரு அக்கா இருக்குன்னா அவனை பார்த்தாலே தம்பி எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, அவனுக்கு ஒழுங்காக கதைக்க தெரியும், அவன் ரவுடி மாய்த்தான், அவன் ஒரு கதையே பாய்க்கிறது வராது, அவன் ஒரு போதையெல்லாம் போகிறான், டப்லெட் பாவிச்சுட்டு போகிறான். அந்த குடு பாவிக்கிறாக்கள் தான் அப்படி அந்த ஜோதிச்சு கதைக்கிற மேதானா அந்த அப்படி இழுத்து கதைக்கிற. அப்போ குடுவிலான்னு இவங்க 4 பேரும் திரிகிறான் போதை வஸ்து பாவிச்சு கொண்டு. அப்போ அந்த அம்மா வரவனாண்டு கூட அந்த வீட்டிலேருந்து சேட்டை விடுறாங்க வெளியில் வாண்டு. அந்த தாய் கூட வேணா உள்ளுக்கு எடுக்க விரும்புது. இல்லைன்னா தாய்மாருக்கு அவ்வளோ அறிவு இருக்கும். ஒரு ஆம்பளையை பார்த்த உடனே விளங்கும், எந்த தாயானவளுக்கும் விளங்கும் இவன் கெட்ட குணத்தில் பார்க்குறானா நல்ல குணத்தில் பார்க்குறானாண்டு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆள் வக்காலத்து வாங்குறேன். இந்த பாருங்க, இன்னொரு ஆள் அவருக்காக ஒரு ஜூட்டிப்பாளர் ஒரு ஆள் வக்காலத்து வாங்குறார். வெயிட் பாரு இந்தா. வணக்கம், நான் சுரேஷ். என்னென்றால் கிருஷ்ணா என்ற ஒரு யூடியூபர்கள் வீடியோ சரி ஓகே, வெறும் வக்காலத்து வாங்குறார். மற்ற அதே டைமில் இன்னும் 2-3 பேர் வக்காலத்து வாங்குறாங்க. அதையும் காட்டுறேன், பொறுங்க பாருங்க. வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க. கொஞ்சம் ஒரு இந்த வாரம் கிருஷ்ணா அவர்கள் கார் எப்படி வாங்குறாரு, வீடு எப்படி கட்டுறாரு, கையில மோதிரங்கள் எனக்கு டைம் போகுது, பிறகு நான் பதில் சொல்றேன் அப்படின்றதான் பல பேரோட கேள்வி, பல பேரோட வைத்தறிச்சல். கிருஷ்ணா அவர்கள் செய்தது போல யாருமே செய்யல, இனிமே செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. அவரை விட அதிகம் அன்பா இந்த மக்களே, இந்த ஜூட்டிப்பாளருக்கு தான் இவர முகத்தை பாருங்க. இந்த ஜூட்டிப்பாளர் தம்பி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இந்த ஜோட்டிப்பாளருக்கு தான் போடுறோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் ஆகிய கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் போடுறேன். தம்பி, அவர் கார் வாங்குற வீடு கட்டுறலாம் கிருஷ்ணா அவர்களது, எங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. அதான் மக்கள் கையில் எடுத்து அவருக்காக விமர்சனம். அதே மாதிரி நாட்டில் பெரிய யுத்தம் செய்து எங்களோட தமிழீழத்தில் பேர் போன கர்ணா என்று கேள்விப்பட்டிருக்கியா தம்பி? உனக்கு தான் சொல்கிறேன். இந்த ஜூட்டிப்பாளர் இப்போ கதைச்சவர் கார் வாங்குறது. அப்போ அவர் புலவிட்டத்துக்கே இயக்கம் தூக்கி மக்களை தூக்கிறஞ்ச துரோகிண்டு மாத்தியா புலவிட்டத்துக்கே தூக்கிறஞ்ச மக்கள். அப்போ அதே மாதிரி விடுதலை புலிகள் போராட்டத்தில் 100 நன்மை செய்தாலும் ஒரு பிழை செய்தால் மரண தண்டனை. அதுவும் பெண்கள் விஷயத்தில் எங்களோட தலைவர் கட்டும் கரெக்டாக இருந்தவர். நீ இன்றைக்கு அவன் போய் இரவு 10 சாமத்தில் போய் அந்த புள்ளோட ரூமுக்குள்ளே போய் 18 வயது நீஞ்ச வா, இன்னும் பால்குடி மறக்கலையா, நீ என்ன பெரிய ஐஸ்வர்ய ராயா, நீ வெளியில் வா, நாங்கள் எத்தனை ஜூட்டிப் செய்கிறோம், ஏன் என்ன நீ உள்ளுக்கு ஒழிக்கிறாயன்னு சொல்லி எல்லாம் நீ என்ன லவ் பண்ணி இருக்கிறியான்னு கேட்டது தான் பிள்ளை. அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணை நீ ரோட்டில் மறைச்சா அவள் குழந்தை பிள்ளையோட நின்ற இடத்துல உண்ட புருஷன் 5 வருஷத்துக்கு முதல்ல இறந்துட்டார், இப்போ 3 வயதில் புள்ளை என்னண்டு வரும், அது எப்படி வருமென்ட்டு அதெல்லாம் தான் பிள்ளை. இவன் யூடியூப் வியூ எடுத்து காசு உழைக்கிறதுக்காக அவன் எங்கட கலாச்சாரத்தை விற்கிறான். அதுதான்டா மட்டையா உனக்கும் புறவா மட்டையா. அந்த அவன் என்ன பேர் அம்பாறை மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்
அவன்கிட்ட பேர் வரு இல்லை மனோகணசனுக்கு மடையாண்டு பேசின மாதிரி இந்த இவருக்கு தான் சொல்கிறேன். அடே மடையா யூடிப்பாளர் மட்டையோ அதான் உள்ள பேசினவன் மட்டையோ. அடே நாங்கள் அதை பற்றி பேசலடா, அவன் வீடு கட்டினதை பற்றி எங்களோட கலாச்சாரத்தை சீர்கட்டுறதுக்காக தாண்டா நான் சொல்கிறேன். நிம்பராசா நாங்கள் எங்களோட மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, அவருக்காக எத்தனை லோயர் எழும்புறாங்க. மடமாய் பேசக்கூடாது, சிந்திச்சு பேசணும். கிருஷ்ணாட புறாமையிலே எரிச்சலே ஒரு யூடிப்பாளரும் பேசலை. இவ்வளவு காலம் அவர் 4 வருஷம் அவர் சிதண்டி உழைச்சி கொண்டு வர்றார். சரி, யூடிப்பில் வந்து உழைச்சி 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி 9 கோடி ரூபாய் அவரோட சொத்து இருக்குது, கார் 1 கோடி ரூபாண்டா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் அந்தளவுக்கு வருமானம் வரப்போகிறதும் இல்லை. நீ பைத்தியார்னு சொல்லலாம், ஆனால் எங்களுக்கு அவர் 4 வருஷத்துக்கு இடையில் அந்தளவுக்கு கோடிக்கணக்கு வரப்போறல. $100, $5, $10 வந்து கொண்டு இருக்கும். அவருடைய செலவுக்கும் அவருக்கு 4 பேரை கூட்டி கொண்டு சாப்பாடு கொடுக்கையும் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கும் அவர் போதையில் திரிகிறதுக்கு அந்த காசு காணாது. யூடியூப்பில் வர எங்கட புலம்பெயர்ந்த மக்கள் 50 லட்சம் அனுப்பினா அவர் உள்ளால போய் டீல் பேசுகிறார், உனக்கு 50 லட்சம் எடுத்து தாரன், ஆனால் 25 லட்சம் எனக்கு தரணும். நீ நாளைக்கு தற்கொலை செய்ய போகிறீங்க குடும்பத்தோடன்னு தான் நான் இன்றைக்கு வந்து இந்த பீஃப் போட போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் வந்துட்டேன், உங்களுக்கு கடன் பிரச்சனை, இந்த கடன் கட்ட இல்லாத, அதால் நாளைக்கு நாங்கள் தற்கொலை செய்ய இருந்தால் அதுக்கிடையில் கடவுள் அருள் கொண்டு எனக்கு கருணை கிடைச்சி நான் உங்கள்கிட்ட நேரடியாக வந்துட்டேன் என்று கிருஷ்ணா முன்னுக்கே சொல்லி வைக்கிறேன். நான் இப்படித்தான் சொல்லுவேன், நாளைக்கு நீங்கள் தற்கொலை செய்ய விளைக்கிட்டா அதுக்கடையில் நாங்கள் வந்துட்டு இந்த உதவியை நாங்கள் செய்கிறபடியே நீங்கள் தற்கொலை செய்யலை. என்ன தற்கொலை செய்கிற ஆக்கள் முழுக்க இவர் போயிடுவேன். அதில் செட்டப் படம் நடித்தவர் யூடியூப்பில் உழைக்கிறார், வெளிநாட்டு மக்களை ஏமாத்துறார். இதான் நாங்கள் புலிகள் புல்லாத்துறோம். எங்கட பொட்டம்மான்னு சொல்லுவார், ஒருவனை முகத்தை பார்த்தாலே சொல்லுவார் இவன் நல்லவனா கெட்டவனாட்டு. அதே மாதிரி கவிலம்மான்னு சொல்லுவார், கவில் மாஸ்டர் சொல்லுவார். நாங்கள் அவங்களோட இருந்து வளர்ந்து நாங்கள் ஒரு கட்டத்தில் கவில் மாஸ்டர் சொன்னார், நாங்கள் ஒருவன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி 2006ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் சொன்ன இடத்துல கவில் மாஸ்டர் என்ன சொன்னார், அவனை அரெஸ்ட் பண்ண இல்லாத நீ அவனோட ஃபோட்டோவை கொண்டு வா, அவனோட ஃபோட்டோவை கொண்டு வந்தால் நான் அரெஸ்ட் பண்ணணுமா அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் சரியான குற்றம் செய்கிறான், இப்படி கருணாகுழுவை சப்போர்ட் செய்கிறான், அவனை சுடப்பட வேண்டிய ஆள் மாஸ்டர்ன்னு சொல்ல நான் அவன் சொன்னேன் ஃபோட்டோவை கொண்டு வாண்டா என்னன்றா ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக வேலை செய்து அவனோட உறவை பிடிச்சி அவங்களோட சொந்தக்காராக்களை விட்ட போய் அங்கே போய் இங்கே போய் 10-15 வீடு தெரிஞ்சு தான் ஒரு வீட்டை போய் சாமத்தி வீடு அல்வத்தில் அவரை ஃபோட்டோவை எடுத்துட்டான். இன்னொரு சொந்தக்காராக்களை விட்டு எடுத்து வந்து ஃபோட்டோவை கொடுத்தோம் கவில் மாஸ்டர்கிட்ட. இவர் தான் இவரை தான் சுடணும், இல்லாட்டி வன்னிக்கு கடத்தி கொண்டு போகணும், இவர் தான் காட்டி கொடுக்குறாரு ஏரியாவிலேயே எங்களுக்கு போயிடலாம் இருக்கு. ஃபோட்டோவை பார்த்துட்டு கவில் மாஸ்டர் சொன்னார், இவன் நல்லவன், ஆனால் இவனுக்கு பின்னால் வேற ஒரு சதித்திட்டம் இருக்குது, ஆனால் இப்போ இவனை பிடிக்கணும் விடுங்க. ஃபோட்டோவை பார்த்து அப்படி தீர்க்க தரிசனிகள் எங்களோட தளபதிமார் நிறைய பேர் இருந்தவங்க. அது அந்த வழியில் வளர்ந்த புலிகள் தான் நாங்கள். நாங்கள் எங்கிட்ட ஆயுதம் தான் இல்லை, நீ ஆயுதம் தூக்க போகிறதும் இல்லை இந்த நாட்டில். நாங்கள் ஜனநாயகத்துக்கு ஆயுதத்துக்கு அடுத்த வழி ஜனநாயக வழி. ஆனால் எங்களை மக்களுக்கு நடக்கிற அநீதியை நாங்கள் தட்டி கேட்க வேண்டிய கொடுமை. இன்றைக்கு புலிகளை நீங்கள் அங்கீகரித்து புலிகள் ஒரு அமைப்பு ஊடாக நீங்கள் செயல்பட்டு வந்திருந்தால் இந்த இவ்வாறான கல்சரைகள் எல்லாம் இப்படி செய்ய வருமா? இந்த பல்கலைக்கழக போகிற மாணவர்கள் கூட நீங்கள் உதவியை செய்ய வழிக்கிட்டால் பல்கலைக்கழகத்தில் எல்லாத்தையும் கற்று வந்தவங்க ஜோக்கு விடுவாங்க, டபுள் மீனிங்கில் காய்ப்பாங்க, போதை காய்ப்பாங்க, கோழி பாய்ப்பாங்க. இனி பெண்களோட வழியில் லவ் அது இது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பல்கலைக்கழகத்தில் கற்று தான் வெளியில் வராங்க. அவங்கள பிடிச்சி சமூக செய்ய விட்டால் அவங்கள என்ன செய்வாங்க, அதே கலாச்சாரம் தான் செய்வாங்க. ஆனால் புலிகள் வந்து அப்படி இல்லை, என்ன சொல்லலை. புலிகளில் இருந்தவங்க, நிர்வாக சேவையில் இருந்தவங்க, வருவாய்த்துறையில் இருந்தவங்க, சேரஞ்சோளம் பாண்டியனில் இருந்தவங்க, எங்களோட இயக்கம் பலங்களில் இருந்தவங்க, இனி அரசியல் துறையில் இருந்தவங்க, காவல்துறையில் இருந்தவங்க, இப்படி போராளிகளில் ஒரு வயதுக்கு வந்தவங்க, ஒரு அளவான வயசு 45-50 வயது காராக்களை வச்சு நீங்கள் புலம்பெயர்ந்த அண்டிமார் இப்படி உதவி செய்கிறார்கள். அவனோட உதவி செய்தால் அவங்க 45-50 வயது தங்களோட குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. நான் இயக்கத்தில் இருந்தேன், இயக்க மானத்தை காப்பாற்றணும்னு போய் இரவில் போகாமல் 5 மணிக்கு முதல் போய் தங்கச்சி வாங்க, அம்மா வாங்க, வெளியில் வாங்க, இப்படி உதவி வந்திருக்குது. சரி, இதை எடுத்து நாங்கள் யூடியூப்பில் போட போகிறோமா, உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்பாங்களா. அவங்களோட சம்மதத்தோட விருப்பம் இல்லைன்னா போட மாட்டாங்க. உதவி செய்தவங்களுக்கு மட்டும் உறுதிப்படுத்தி கொடுத்து போய் கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்காங்க. 2009க்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்காங்க, வெளியில் வரல. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தவங்க சகல செக்ஸிலையில் வந்தவங்களை பிடிச்சி, போதையில் வந்தவங்களை பிடிச்சி உதவி செய்ய விட்டால் அவங்க கண்ணாடியை இதில் இரவு 12 மணி நேரம் கண்ணாடி கழட்ட மாட்டாங்க. தொப்பியை ரவுடி போடுமா இப்படி தொப்பியை போடுவாங்க. போட்டுட்டு 2 அஞ்சிமார் தலைமாட்டில் இருப்பாங்க. நடுவில் படுத்து கிடந்து நான் உடம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டு லீல விளையாடுவாங்க. ஒவ்வொரு பொம்பளையில்டையும் போயிட்டு இரவு 10-11 மணிக்கு போயிட்டு வடிவான பொம்பளையில் பார்த்து தெரிகிறேன். போயிட்டு ஃபோன் நம்பரை வாங்குறது, தங்களோட படுக்கறைக்கு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு அவ்வளவு தகவலும் கிடைக்குது.
இவங்க செய்கிற முழு தகவலும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வலிக்குது, வேதனைப்படுறோம், கவலைப்படுறோம். ஆனால் ஒரு துணியோடு இருக்கிறோம். எங்கட கையிலையும் ஆட்சி வரும் புலிகளில் கையில், இம்பராசாட கையில் என்று சொல்லலை. புலிகள் எங்களண்டா புலிகளில் கையில் ஆட்சி வரும். புலிகளில் கையில் ஆட்சி வந்தால் புலிகள் ஒன்று தான் எங்களோட மக்களுக்காக உயிரை தியாகம் செய்தவங்க, மக்களுக்காக பழக்க வழக்க பண்பாடு நாகரிகத்தை கற்றவங்க புலிகள், மக்களுக்காக கேடயமாக இருந்தவங்க. அவங்கள் ஊடாக எங்களோட மக்களில் கலாச்சாரத்தையும் பண்ணலாம், மக்களுக்கான விடுதலையும் பெற்றுக் கொடுக்கலாம். அந்த காலம் இன்னும் ஓரிரு வருஷத்தில் வரும். அரசியல் ரீதியாக, ஆயுத ரீதியாக வரல, அரசியல் ரீதியாக வரும். அந்த கட்டம் வரும் வரைக்கும் எங்கட தளபதி மேலே எங்கட நிர்வாகத்தில் வேலை செய்தால் சகல புலிகளும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரம் இருக்க இந்த காவாலிக்கு உதவி செய்த அன்றிமார், இந்த கேவலங்கட்ட துரோகிகள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஜூட்டிப்பாளர்களுக்கு எடுத்து போன் பண்ணுறான், மிரட்டுறாங்க. அது கிருஷ்ணாவுக்கு ஒரு மாஃபியா டீம் இருக்கான். கிருஷ்ணாவில் 5 பேருக்கு எங்கட போராளி ஒற்றுவன் அடித்து கொள்ளுவான். எங்கட போராளிகள் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கணும் போராளிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. கையை இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு, இந்த கடைசி பதிவு நான் முடிக்கிறேன், அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள். இந்த இப்போ தற்போது இருக்கிற ஜனாதிபதிக்கும், பொலிஸ் மாதிபருக்கும், பாதுகாப்பு அமைச்சருக்கும், புலனாய்வு அதிகாரிமாருக்கும், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயக் கந்தசாமி இன்பராசு ஆகிய நான் ஒரு வேண்டுகோளை விடுறேன். தயவு செய்து புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து இந்த அன்றிமார், இந்த காவாலிகள் இந்த நாட்டை குழப்புறதுக்காக, மேலும் எங்கிற கலாச்சாரத்தை குழப்புறதுக்காக வாழ்வெட்டு டீமும் இப்படியான ரவுடிகளுக்கு உதவி செய்து அவங்கள பொருளாதாரத்தில் வளர்த்து இன்றைக்கு வெளிநாட்டில் குளிர் பனி கஷ்டத்துக்கு இருந்து உழைக்கிறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க இப்படி உதவியை செய்வாங்க, இப்படி புலவிட்டால் அவனை தூக்கறிஞ்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு புலவிட்டால் அவனை தூக்கி அவனை மேன்மைப்படுத்துகிறவங்க இவனால் கிருஷ்ணாவால் உழைச்சி கொண்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த அன்றிமாரும் கொஞ்சம் பேரும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு உதவி செய்யணும்னு ஒரு அன்றி போய் 4 அன்றிட்ட காசு வாங்குறேன், 4 அன்றி போய் அந்த கம்பெனியில் வேலை செய்ய இன்னும் 2 அன்றிட்ட காசு வாங்குறேன். காசு வாங்கி அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து உதவி செய்கிற கிருஷ்ணாவுக்கு உதவி செய்கிறவங்களும் அங்கே கிருஷ்ணாவை வச்சு உழைக்கிறவங்க தான் இப்போ கத்தி கொண்டிருக்காங்க. இங்கே 50 லட்சம் அனுப்புகிறாங்கண்டா அங்கே 5 கோடி ரூபா வாங்குறாங்க. வாங்கி போட்டு கிருஷ்ணாவுக்கு 50 லட்சம் வாங்குறாங்க. 50 லட்சம் வாங்க அவர் 25 லட்சம் கொடுக்குறாரு. 25 லட்சம் அவരുടെ பேங்குக்கு போகுது. அப்போ இப்படி செய்கிறவங்களை இந்த இராணுவ அதிகாரி, புலனாய்வு அதிகாரி மாதிரி, இராணுவ பாதுகாப்பு செயலாளர் உட்பட, பொலிஸ் அதிபர் உட்பட, ஜனாதிபதி செயலகம் உட்பட, ஜனாதிபதி உட்பட இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் நாங்கள் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 15 வருஷங்கள் கடந்த நிலையிலே புலிகளால் உளவு அநீதி இந்த நாட்டில் நடக்கலை. இதுவரைக்கும் ஒரு வன்முறை நடக்கலை. புலிகளால் எங்களோட மக்களுக்கு எதுவும் தீங்கு, சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களுக்கு எந்த விரட்டலோ உருட்டலோ அடாவடித்தனமோ நடக்கலை. ஏன்னா புலிகள் அப்படி பண்பாடு பழக்க வழக்கமாக எங்களோட தலைவர் வளர்த்து விட்டது. அதே மாதிரி புனர்வாழ்வு பெற்று இன்றைக்கு வரைக்கும் தங்களோட குடும்ப சுமையை மனதில் சுமந்து கொண்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு எங்கட புலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் புலிகள் கட்டஸ்வரியம் புலவிட மாட்டார்கள், உண்மையான புலிகள். அப்போ ஆனோடைய இதில் கர்சனை எடுத்து இந்த வெளிநாட்டில் இருந்து உதவி செய்கிறவங்களை தடுத்து, இந்த காவாலிகளுக்கு உதவி செய்கிறவங்களை தடுத்து, அதை நல்லாக்கள் ஊடாக ஒரு அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அமைப்பு ஊடாக கணக்கு வழக்கு வெளிநாட்டுக்கு போகணும். அதான் 10 லட்சம் வந்தாலும் 10 லட்சத்துக்குரிய கணக்கு வழக்கு வேறு போஸ்ட்மேனாக இருப்பாருன்னா 10 லட்சத்துலேயும் வேறுக்கு சரி ஒரு ஆளுக்கு உதவி செய்யப்படுறாருன்னா அவருக்கு ஒரு மாதம் 25,000 30,000 50,000 ரூபா சம்பளம் தான் கொடுக்கணும். 10 லட்சம் வந்தால் 5 லட்சம் இவர் எடுக்கிறது, பிறகு புலம்பெயர்ந்த தேசத்துலேருந்து 1 லட்சம் வெறுக்கு கொடுக்குறது, அப்படி கொடுக்க 6 லட்சம் வெறுக்கு போகுது. அப்போ இதெல்லாம் சரியாக பார்த்து இந்த இராணுவ புலனாய்வாளர்கள் வேலை செய்யணும். பொலிஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் வேலை செய்யணும். வேலை செய்து புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து இவ்வாறான கிருஷ்ணா போன்ற நாதாரிகளை வளர்க்குறவங்களை பின்புலத்தை அறியணும். அறிஞ்சு பெற்று இருக்கிற சொத்து இதுக்கு எல்லாம் பறிமுதல் போகணும். இவருக்கு எத்தனை பேர் காசு அனுப்புனாங்கன்னு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் முழுக்க எடுக்கணும். இப்படி கதை கேட்க இப்போ வெளிநாட்டில் இருந்து இம்பராசம் உனக்கு இவ்வளோ காசு எப்படி அதுன்னு சொல்லி முழுக்க அரசாங்கம் எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் எங்கட புலிகள் எங்கட போராளிகள் ஓடுறதுக்கு கூட ஒழுங்கான பைக் இல்லை, ஒழுங்கான வாகனம் இல்லை, ஒழுங்கான காணி இல்லை, ஒழுங்கான வீடு இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்காக போராடின நாங்கள் அதை வடியாக உறுதிப்படுத்தணும். நாங்கள் எங்கட மடியில் கனமில்லாத வழியாக தான் இவ்வளோ வெறுப்பு, விரக்தி, கோபம், ஆத்திரம், வெறுப்பில் எங்கட மக்களை போட்டு சீரழிக்கிறாங்கன்னு தான் கேட்குறோம். மற்றபடி கிருஷ்ணா ஒரு தனிநபர், அவரை பற்றி எங்களுக்கு அவர் எப்படி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை கோடியை சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்கட சமுதாய சீர்கேட்டிலிருந்து எவன் பாரானும், எங்கட தேசிய தலைவர் சொன்ன மாதிரி எங்கட தமிழ் மக்களுக்கு எவன் எதிரியாக இருக்கிறானோ அவனுக்கு நான் எதிரி. அது எந்த கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை நான் சொல்லிக்கொண்டு எங்கட தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரியாக இருந்து துரோகியாக இருந்து கலாச்சாரத்தை கெடுக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அன்றிமாருக்கும் வெளிநாட்டில் உள்ள காவாலிகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த ஜூட்டிப்பாளர்கள் கிருஷ்ணாவை பற்றி போல்றவங்களுக்கும் தாயத்திலிருந்து புலிகள் சொல்கிறோம். நாங்கள் எச்சரிக்கிறோம். நாட்டையும் எங்களோட மக்களையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க.
எங்களையும் புனர்வாழ்வில் கைகட்டி நின்று பனிஷ்மெண்ட் செய்ய புனர்வாழ்வில் பல துன்பங்களை அனுபவிக்க வச்சுட்டீங்க. ஆனால் இனிமேலும் எங்களை எரிகிற விளக்கில் எண்ணெயை ஊற்ற வேண்டாம், மீண்டும் மீண்டும் எரிகிற தணலில் எண்ணெயை ஊற்றி எரிக்க வேண்டாம். எங்களோட இதயத்துக்குள்ளே எரிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எச்சரிக்கிறோம், மீண்டும் மீண்டும் கிருஷ்ணாவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த அண்டிமா இருந்து சூப்பர் ஸ்டாரும் நாதர் ஸ்டாரும் மண்ணாங்க அது இதுன்னு சொல்லி கத்தி கொண்டு இருப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு கனகாலமில் ஓரிரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இந்த அண்டிமார்களே, உங்களோட குடும்பங்கள் கூட உங்களை ரோட்டில் தூக்கறி, உங்களோட புள்ள கூட உங்களை ரோட்டில் தூக்கறி. உண்மையாக விளையும் கொள்ளுங்க, அநீதிக்கு துணை போகாதங்க. தனிப்பட்ட கிருஷ்ணாவுக்கு துணை போகிறீங்களா இருந்தால் நீங்கள் அவர் உதவி பெறாதாக்கள் போய் கத்துறீங்களா? உதவி அவரை வீட்டுக்கு பணத்தில் தந்தவர் இல்லை, அவர் அம்மா அப்பா உழைச்சதை தந்துடுறா, அவர் அண்ணன் தம்பி உழைச்சதை தந்துடுறான். வெளிநாட்டிலேருந்து கொடுத்த மக்களில் காசு அதைத்தான். அதுக்கு நீங்கள் அது அவர் தரந்த சரியாக செய்யலை. இரவு நேரத்தில் போய் லீல உங்களோட பிள்ளைக்கு இப்படி இந்த அஞ்சு கத்துறீங்க சூப்பர் ஸ்டார்னு, அந்த உங்களோட பிள்ளைக்கு 18 வயது பிள்ளைக்கு நீ ஐஸ்வர்யா ராயா நீ லவ் பண்ணி இருக்கிறியா, வெளியில் வா உண்ட மூத்த காட்டு நீ வாசி என்று சொல்லி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இருந்தாண்டைக்கு அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? அதை விளைய கொள்ளுங்க அண்டிமார்களே. நாங்கள் புலி என்னன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் உங்களுக்காக தானேடா ஆயுதம் தூக்கி போராடி இருக்கிறோம். அப்போ எங்களுடைய சமுதாயம் சீரழிஞ்சோ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணுமா? லோயர்மாருக்கு சொல்கிறோம், திருக்குமரன் அவர்களே, விஸ்வலிங்க மணிவண்ணன் தம்பி உங்களை சொல்கிறோம், 10 லோயரில் நீங்கள் 40 லோயர்னாலும் நெத்திக்கண்ணை திறந்தாலும் குற்றம் தான். நாங்கள் புலிகள் சொல்கிறோம், உங்களுக்கு வச்சுருக்கேன். ஆனபடியே நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க, லோயர் மாதிரி நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நிச்சயமாக எங்களை எத்தனை ஆயிரம் போராளிகளை விடுதலையாக்க வெளிக்கிடுங்க. அதை விட்டு இந்த காவாலிகளுக்கு மிஞ்சினா உங்களுக்கு 10 லோயருக்கும் 10 லட்சம் தந்தாங்க இல்லை, அதுக்காக உங்களோட தன்மானத்தை இழந்துறாங்க என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இவ்வாறான காவாலி மேலே வளர்க்காமல் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து அரசாங்கம் புலத்தில் இருந்து அப்படியான வேலை செய்கிறாக்களில் நிதிகள் வரவு செலவெல்லாம் கணக்கெடுத்து இவங்களை சட்டத்து முன்னிலையில் நிறுத்தி வரவுக்கு மேலே இவங்கள் சொத்துகள் வச்சுருந்தால் அதை பறிமுதல் செய்து மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இதிலிருந்து விடுதலை விடையா பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.